ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பைப் வெல்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸை, அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவும் சொல்கிறது தான், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டன் ஆலில் போட்டிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பைப் வெல்டிங் ஜாயின் தாங்க நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து எப்படின்னா, பாதியிலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதாவது எடுக்கணும்னு தோணல, திடீர்னு கொஞ்சம் தோணுனதுனால எடுத்ததுனால பாதி உங்களுக்கு புரியுது. அதாவது டேக்காவோட நிறுத்திட்டேன். அதாவது டேக்கா போட்டு செட் பண்ணி வச்சு பைப்பை வெல்ட் அடிக்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இது, அதாவது டேக்கா போட்டு நிறுத்திட்டீங்க, இது எப்படி டேக்கா போடுறதுன்னு காமிப்பீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, வெல்டிங் அடித்து வெல்டிங் அடிக்க தெரிஞ்சிட்டாலே போதும். ஒரு சின்ன டேக்கா போட உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் ஸ்ட்ரைட்னஸ் பார்த்து டேக்கா போட்டுக்கிட்டு ஃபுல் வெல்டு பண்ணணும். அதாவது ஒரு பைப் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப்போசிட் டேக்கா போட்டுக்கணும். அதாவது ஒரு டேக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்னஸ் பார்க்கணும். அந்த ஸ்ட்ரைட்னஸ் பார்த்து ஒரு டேக்கா பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் திருப்பக்குள்ளே பைப் வளையறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்காக அதே ரவுண்டில் ஆப்போசிட் டேக்கா அப்படின்னா வளையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னடா இதுதான் டிப்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இன்னும் இருக்குது. வெல்டிங்கை பொறுத்தவரை நிறையா அவங்க கற்றுறதுக்கு நிறையாவே இருக்குது. என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு கற்றுறது தான். பார்த்திங்கன்னா, இந்த பைப் வெல்டு பண்ணுறது வந்து முக்கா பைப்பும்பாங்க. அதாவது வெந்நீர் ரோஸ். அதாவது விவசாயிங்களுக்கு தெரியும், இது ஒரு இன்ஜின் டெலிவரிங்க. இந்த டெலிவரி பைப்பில் வந்து அதாவது மரம் கட்டாயி தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கொஞ்சம் செலவு கம்மியாக அவங்க பண்ண சொன்னதுனால நம்ம மரம்லாம் போட்டு கப்ளிங்லாம் வாங்கணும்னா காஸ்ட்டு அதிகமாகும். இந்த வீடியோ பார்க்குற சில நண்பர்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அந்த பெண்டும்பாங்க. அந்த 2 பெண்டில் வந்து 2 சைடும் மரையை கட் பண்ணிட்டு நம்ம வந்து வெல்டு பண்ண போகிறோம். டேரெக்டாக எல்லாமே வெல்டு தான், ஃபுல் லைனும் வெல்டு தான் ஆக போகுது, மரன்றதே கிடையாது. வெல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். கப்ளிங் வாங்குற செலவு கிடையாது, மரம் போடுற செலவுலாம் கிடையாது. ஒரு ஜாயிண்ட் வெல்டு அடிப்பீங்க, எந்த இடம் உங்களுக்கு தேவையோ கட் பண்ணிட்டு. ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஞ்சும்பாங்க. அதாவது இன்ஜினோட பம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பம்போட பேஸில் உட்காரும். அதாவது மேலே டெலிவரிப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளாஞ்சை வந்து வெல்டு பண்ணிடக்கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வெல்டு பண்ணால் அந்த ஃப்ளாஞ்சை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது மண்ணும்பாங்க, அதாவது கேஸ்டிங் ஐட்டம். ஒரு வார்ப்பில் வந்து நீங்கள் வெல்டு பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்தளவு ஸ்ட்ராங் இருக்காது. இப்போ சில பேர் வெல்டிங் அடிச்சிட்டோம் நம்ம பிடிச்சி இன்ஜினை தூக்குவாங்க. இன்ஜினை பிடிக்கக்குள்ள வெல்டிங் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதாவது ஒரு 20% தான். அதாவது வெல்டிங் ஸ்ட்ராங் ஒரு நார்மலாக வச்சுக்கலாம். மறையே போட முடியாது. தற்சமயம் ஓடுனா நம்ம ஃப்ளாஞ்சில் வெல்டு பண்ணலாம். ஏன்னா கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது வெல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. மரப்போட்டு முறுக்கிறது தாங்க பெஸ்ட்டு ஃப்ளாஞ்சை பொறுத்த வரையும். அதில் வெல்டு பண்ணிடவே கூடாது. எந்த பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, வெல்டராக இருந்தாலும் சரி, வெல்டருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஃப்ளாஞ்சில் வெல்டு பண்ணால் நிற்காதுன்னு. அது என்ன தான் நீங்கள் கேஸ்டிங் ராடு போட்டு பயன்படுத்தினாலும் அந்த அளவு சொல்ல முடியாது. இப்போ விவசாயிங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து வயல் வந்து ரொம்ப தூரம் இருக்கும், போட்டு செட்டலாம். இப்போ இது ஃப்ளாஞ்சு உடஞ்சிட்டுனா ஒவ்வொரு தடவை தூக்கிட்டு வந்து இதை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, பெஸ்ட் ஐடியா பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளாஞ்சில் மரப்போட்டு முறுக்கிறது தாங்க. நம்ம இன்ஜினே பிடிச்சி தூக்கலாம். மீறி பைப் டு பைப் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம இன்ஜினே பிடிச்சி கேரண்டியாக தூக்கலாம். ஒன்றுமே ஆகாது வெல்டிங்கை பொறுத்த வரையும். இதே இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஜாயின் பண்ணி அந்த ஃப்ளெக்ஸை தட்டுறாரு பாருங்களேன், வெல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பட்டை வைப்பாங்க மேலே, அதாவது ஆப்போசிட் பட்டை வைப்பாங்க. அது தேவையில்லைங்க. வெல்டிங் நம்ம கேரண்டியாக நமக்கு வெல்டிங் அடிக்கவுள்ளே தெரியும் இந்த வெல்டு உடையும் உடையாதுன்னு. அதனால் பட்டை வைக்கிறது வேஸ்ட்டு தாங்க. இது வந்து லோடு அதிகமாக வராது, ப்ரெஷர் அதிகமாக கிடையாதுனால பட்டை வைக்க வேணாம். சில ஐட்டம் அந்த சப்பு பைப்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சு தாங்க ஆகணும். ஏன்னா
100 அடி கீழெல்லாம் தொங்க வைப்ப அந்த பைப்புக்கு சப்பு பைப்புக்கெல்லாம் வைப்பாங்க. சப்பு பைப்பு வெல்டு பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோவில் காமிப்பேன். இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை சப்பு பைப்பு நம்ம ஏரியாவில். வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக காமிப்போம் அது எப்படி வெல்டு பண்ணுறதுன்னு. இந்த பைப்பு வெல்டை பார்த்திங்கன்னா இது வந்து கலாய் பைப்பும்பாங்க. கலாய் பைப்பில் கொஞ்சம் வெள்ளடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் வெல்டர்ஸை பொறுத்தவரையும். பிகினர்ஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் கஷ்டங்க. அதில் வந்து புகை அதிகமாக வருங்க. நீங்கள் வெல்டிங் அடிக்கக்குள்ள புகை வந்து கண்ணில் பட்டு நைட்டில் வந்து தூங்கவே முடியாது. அது ஒரு டார்ச்சர். அந்த வெல்டிங்கே ஏன்டா கற்றுக்கிட்டோன்னு தோணும். அதாவது வெல்டிங்கை கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துட்டு வெல்டிங்கை கற்றுக்கிட்டிங்கன்னா சரி, நீங்களே வெல்டு அடிக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு கற்றுக்கிற வரையும் எதாக இருந்தாலும் கஷ்டம்தான். எந்த தொழிலாக இருந்தாலும் கஷ்டம்தான். வெல்டிங்கை பொறுத்த வரையும் வெல்டிங்கும் அதே தான். எந்த தொழிலாக இருந்தாலும் கஷ்டம்தான். கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடலாம். வெல்டிங்லாம் அடிக்கக்குள்ளே அந்த ஃப்ளெக்ஸை தரக்குள்ள ஒரு ஆசையாக இருக்கும். வெல்டரை பொறுத்த வரையும் எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். இதே எம்எஸ் பிளேட்லலாம் நீங்கள் வந்து வெல்டிங் அடிக்கக்குள்ளே அந்த ஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே மேலே வந்துடுங்க. செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருந்தால் வீடியோ பிடிச்சி லைக்